அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூடேஸ் பிளஸ்ல நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்த அப்டேட்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமது பள்ளியில புதிய மாணவர் சேர்ந்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, வேறு பள்ளியில படிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம பள்ளிக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கான யூடேஸ் பிளஸ் போர்ட்டல்ல அந்த எந்த வகுப்புல சேர்ந்தாங்களோ அந்த வகுப்புல நம்ம அவங்கள ஆட் செய்ய வேண்டும். அதையெல்லாம் எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ எனக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு உங்களோட மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி எல்லாத்துலையும் இதே சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் மொபைல் ஃபோன்லேயும் இந்த தகவலை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இல்லை பிசி, லேப்டாப் இருந்தாலும் அதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் யூடேஸ் ப்ளஸ் போர்ட்டல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட் பேஜ் வந்திருக்கும். அந்த பேஜில் ஃபஸ்ட்டு யூடேஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஜ் லோட் ஆகும். அதில் பார்த்திங்க அப்படின்னா லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ்ன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஃபார் ஆல் மாடியூல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகி வரும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. கீழே டவுன்லோட் மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் மாடியூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே லாகின் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 1 or 2 seconds ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லோடாகி வரும். இதில் உங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரும் யூடேஸ் ப்ளஸுக்கான பாஸ்வேர்டு கீழே கேப்சா கோட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு கேப்சா கோட் போட்டு நான் கீழே கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் லோடாகி வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2026-27 வந்திருக்கும். அந்த காலத்தை நம்ம டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாப்பப் மாதிரி வரும். அந்த பாப்பப் வந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ப்ராக்ரஸிங்னு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணிக்கிங்க. ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ப்ராக்ரஸிங் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் சரி அதில் இம்போர்ட்டட் அதில் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட்டட் மாடியூலில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இம்போர்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனை நம்ம வியூஸ் கோன்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுடைய பின் நம்பர் தெரிஞ்சு டேட் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் நம்ம போட்டுக்கலாம். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா மேலே கெட் த பின் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகி வரும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் நம்பர், பையனுடைய ஆதார் நம்பர் இருக்கும். அந்த ஆதார் நம்பரை நீங்கள் போட்டுக்குங்க. போட்டுட்டு டேட் ஆஃப் இயரை போட்டுட்டு சர்ச் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுடைய பின் நம்பர் நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டேட்டு மந்த் இயர் போட்டு நம்ம லாகின் பண்ணி அந்த மாணவன் எந்த ஸ்கூல் இருந்தாலும் நம்ம நம்ம பள்ளிக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த பின் நம்பர் கிடச்சிருச்சு. நமக்கு சர்ச் கொடுத்தேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே அந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு மடியும் அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மடியும் நம்ம மேலே போயிடலாம். அதில் ஸ்டூடெண்ட் பின் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு டேட்டு மந்த் இயர் இந்த மூணையும் நான் அந்த இடத்துல போடுறேன். போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகி வரும். இதில் அந்த மாணவன் எங்கே படித்தாங்க என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டியிருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இம்போர்ட்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எங்கே படித்தோ அதை காட்டியிருப்பாங்க. செக்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த ஆண்டு எங்கே படிக்கணும், எந்த வகுப்பில் படிக்கணும் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அந்த செக்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் அட்மிஷன் எந்த டேட்டில் நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க அந்த டேட்டு மந்த் இயர் இந்த மூணையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நான் டைப் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுத்தேன்னா கன்ஃபார்ம் கேட்கும். நமக்கு கன்ஃபார்ம் கேட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற நமக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த குழந்தை நம்ம பள்ளியில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? பார்த்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா மேலே டேஷ்போர்டுக்கு போயிருங்க. போயிட்டு மடியும் பார்த்திங்க அப்படின்னா எந்த வகுப்பில் அந்த குழந்தைய சேர்த்தணும் அந்த குழந்தைய அந்த பேர் வந்திருக்கும் அந்த இடத்துல. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனும் நமக்கு ஆட் ஆகிருக்கும். நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டில் தான் சேர்த்தணும். இப்போ அந்த குழந்தையோட செகண்ட் ஸ்டாண்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த வியூ ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நமக்கானது அந்த குழந்தை எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு அந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல இம்போர்ட்னு வந்திருக்கும். சரிங்களா? இது மாதிரி அதர் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவங்கள நம்மளுடைய யூடேஸ் ப்ளஸில் சேர்க்கறதுக்கு இந்த வழிமுறையை நம்ம மேற்கொள்ள வேண்டும். இந்த வழிமுறையெல்லாம் மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிபி இபி டீல்ஸ் எல்லாம் நம்ம சரிபார்க்க முடியும். இந்த வழிமுறையை மேற்கொண்டு அதர் பள்ளிக்கூடத்திலிருந்து உங்கள் பள்ளியில் யாராவது ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்கள நம்ம இந்த வழி மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.